அன்புமணி மீது பாமக நிறுவனர் ராமதாஸ் கடும் விமர்சனங்களை முன்வைத்துள்ள நிலையில் கட்சி நிர்வாகிகளுக்கு அன்புமணி அழைப்பு விடுத்திருக்கிறார். நாளை காலை முதல் பாமக மாவட்ட மாநில நிர்வாகிகளை அன்புமணி ராமதாஸ் சந்திக்கிறார். பனையூர் அலுவலகத்தில் புதிய உறுப்பினர் அட்டைகள் வழங்கும் நிகழ்ச்சி நாளை முதல் 3 நாட்கள் நடைபெற இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமாரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமாரன் வணக்கம், விவரங்களை சொல்லலாம். பாமகவில் அன்புமணி மீது ராமதாஸ் கடுமையான குற்றச்சாட்டுகளை இன்று சுமத்தி இருக்கின்றார். கடந்த காலங்களில் அன்புமணியினுடைய செயல்பாடுகள் பாமக தொடர்பாக எவ்வாறு இருந்தன என்பது தொடர்பாக தன்னுடைய குற்றச்சாட்டுகளை விமர்சனங்களை ராமதாஸ் முன்வைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாளை முதல் 3 நாட்களுக்கு நிர்வாகிகள் தன்னை சந்திக்க வேண்டும் என்கின்ற அழைப்பினை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விடுத்திருக்கின்றார். பனையூரில் இருக்கக்கூடிய அன்புமணியின் அந்த அலுவலகத்திலே சந்திப்புகள் நடைபெறும் என்று தெரிய வந்திருக்கின்றது. ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் இடையிலான இந்த மோதல் என்பது 3 மாதங்களுக்கு மேலாக நீடித்து வரக்கூடிய சூழ்நிலையில் தனிப்பட்ட முறையில் அனைத்து நிர்வாகிகளையும் மாவட்ட அல்லது மாநில ரீதியிலாக அனைத்து நிர்வாகிகளையும் அழைத்து அன்புமணி ஆலோசனை நடத்துவது இதுதான் முதல் முறை. ஏனென்றால் இன்று கடுமையான குற்றச்சாட்டுகளை அன்புமணி மீது மருத்துவர் ராமதாஸ் சுமத்தி இருக்கின்றார். கட்சியையே அன்புமணி களங்கப்படுத்தி விட்டார், கட்சியை சிதைத்து விட்டார் என்றெல்லாம் குற்றச்சாட்டுகளை ராமதாஸ் முன்வைத்திருக்கக்கூடிய நிலையில்தான் இந்த அதிரடியான முடிவினை அன்புமணி எடுத்திருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. அதன்படி மாவட்ட வாரியாக, அதாவது பாமக வலிமையாக இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 15க்கும் கூடுதலான அந்த வட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், மாநில மாவட்ட நிர்வாகிகளுக்கு இந்த அழைப்பு சென்றிருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. நாளை முதல் வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 நாட்களிலே பனையூர் அலுவலகத்தில் இந்த சந்திப்பு நடைபெறும் எனவும், இந்த சந்திப்பின் பொழுது பாமக தலைவராக அன்புமணி கையெழுத்திட்டு இருக்கக்கூடிய புதிய உறுப்பினர் அட்டைகள் நிர்வாகிகளுக்கு, அதாவது மாநில நிர்வாகிகளுக்கும் மாவட்ட நிர்வாகிகளுக்கும் வழங்கப்படும் என்று தகவல் வெளியாகி இருக்கின்றது. நாளை முதல் 3 நாட்களுக்கு இந்த சந்திப்பு நடைபெறும் பொழுது சுற்றுப்பயணம் தொடர்பாகவும் அன்புமணி சில முக்கிய முடிவுகளை எடுக்க இருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. ராமதாஸ் விமர்சித்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் அன்புமணி தரப்பிலிருந்து இதுவரை எந்த விதமான மறுப்பு அறிக்கையும் வெளியிடப்படவில்லை. அதே நேரம் அன்புமணியை பொறுத்தவரை நிர்வாகிகளுக்கு இந்த அழைப்பினை விடுத்திருக்கின்றார். நிர்வாகிகள் தன்னை சந்திக்குமாறு அன்புமணி அழைப்பு விடுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தேர்தலுக்கு தயாராகக்கூடிய அந்த பணிகளில் மட்டுமே அன்புமணி கவனம் செலுத்தி வருவதாக கூறப்பட்டிருக்கின்றது. அன்புமணி ராமதாஸ் தரப்பிலிருந்து இந்த தகவலை தெரிவித்திருக்கின்றார்கள். அதன்படி தேர்தலுக்கான ஆயத்த பணிகள் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. சுற்றுப்பயணம் செல்வதற்கு அன்புமணி ராமதாஸ் தயாராகி கொண்டிருக்கின்றார். தன் மீது எவ்வளவு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டாலும் தற்பொழுது அவருடைய கவனம் முழுவதும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கானதாகத்தான் இருக்கின்றது. எனவே ராமதாஸ் அவர்களுக்கு மறுப்பு தெரிவிப்பதோ அல்லது அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு குற்றச்சாட்டுகளுக்கும் பதிலளிப்பதோ தற்பொழுது அன்புமணியின் திட்டமில்லை எனவும், நிர்வாகிகளை சந்தித்து தேர்தலுக்கான பணிகளை விரைவுபடுத்துவதற்கான ஒரு முடிவினை எடுத்திருக்கின்றார் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. நாளை மாநில அளவிலும் மாவட்ட அளவிலும் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் அன்புமணியை சந்திக்க இருக்கின்றார்கள். நாளை முதல் 3 நாட்களுக்கு அந்த சந்திப்பு நடைபெற இருக்கின்றது. குறிப்பாக ஊடகப் பேரவையினுடைய நிர்வாகிகளுக்கும் இந்த அழைப்பு சென்றிருக்கின்றது. அவர்களும் நாளை முதல் அன்புமணியை சந்தித்து அடுத்த கட்டமாக கட்சியினுடைய செயல்பாடுகளை எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும், 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான அன்புமணியினுடைய திட்டம் என்ன என்பது தொடர்பாக அறிந்து கொள்ள இருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜகுமாரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.